வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, என்ன செய்வது பிள்ளையே? நீ சில துன்பங்களை அனுபவித்து கருமவினையை தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது. அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன் வாழ்க்கை என்று இல்லை. அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்களை கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார். கர்மவினையும் ஒரு பக்கம் தீரும், மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்தேறும். இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை. நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு. உன் சங்கடங்கள் மாறிவிட்டது. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே. துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும். நீ என்னை தேடி வருகிறாய், என் சன்னதிக்கு வருகிறாய். நான் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேனா? நீ என் பிரியமான பிள்ளையல்லவா? முன் ஜென்ம கர்ம வினையால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது. ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய். மகிழ்ச்சியான நாட்கள் உனக்கு வரப்போகிறது. அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் உன் அன்னையான நான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என் மேல் என்றுதானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்படி கோபப்படுவேன்? என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தமளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள். அதுவும் எனக்கு புரிகிறது. உன் வலி எனக்கு தெரிகிறது. ரணத்திற்கு நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது. உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து உன் அன்னையான நான் அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன்.